இன்றைக்கி வெரி சிம்பிளான பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுடுங்க. தோசைக்கல் நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம மாவு எடுத்து ஊற்றணும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்மளுக்கு மெலிசாக வேணுனாலும் மெலிசாக இது பண்ணலாம், இல்லை தடியாக வேணுனாலும் எப்படி வேணும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மெலிசாக சுட்டால் கிட்ஸு நல்லா சாப்பிடுவாங்க. பொடி தோசை கொஞ்சம் முருகலாக இருந்தால் நல்லாயிருக்கும். மாவு போட்டு இது ஹோம்மேட் இட்லி பொடி. இது வீட்டிலே ரெடி பண்ணது. இது எப்படி செய்கிறதுன்றது அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நமக்கு தேவையான அளவு இட்லி பொடியை மேலே தூவிடலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் அதிகமாக வேணும்னா நிறைய வேணால் போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இட்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டு ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா சிம்லேயே வச்சுட்டு வேக விடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா முருகலாக வேகும். 2 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்லா வேகுது. சிம்லேயே நல்லா இருந்ததுன்னா நல்லா முருகலாக வெந்துடும். இப்போ இந்த சைட்லலாம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுது. அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் இட்லி பொடி மேலே இருந்ததுன்னா நம்ம எல்லா இடமும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுக்கோங்க. நமக்கு வெந்துச்சுன்னா ஓரம் நல்லா செவந்து வந்துடும். ஃபஸ்ட்டு ஓரம்லாம் எடுத்து பாருங்கள், நல்லா முருகலாக வந்துடும். சைட்லலாம் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக இட்லி பொடியெலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு. அவ்வளோதான், நம்மளுக்கு தோசை சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். நல்லா செவக்க வேணும்னா நல்லா செவக்க வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஃபுல்லாக செவந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம மடிச்சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், பொடி தோசை ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது வெரி சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ப்ளெயினாகவும் அப்படியே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.